ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான புதினா துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, அரை ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் தனியா, ஒரு 3 ஸ்பூன் உளுந்து எடுத்துகிட்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டு புதினா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா அலசி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு இப்போ நம்ம துவையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கட்டு பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு தனியாக எண்ணெயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால அது அரைப்படாது அதனால் சீக்கிரத்தில். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டால் கொஞ்சம் நல்லா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா அப்படியே சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை இதெல்லாமே அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளியை நான் ஊற வச்சுருக்கேன். குட்டி லெமன் சைஸ் சொல்லுவாங்களோ அந்த அளவுக்கு புளியை ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பருப்பு அது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இது கூடயே பார்த்திங்கன்னா அந்த புளியை சேர்த்துட்டு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தா கொஞ்சம் துவையலுக்கு நல்லா திக்காக வரத்துக்கு நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 3த்தையும் பார்த்திங்கன்னா ஒன்றா ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சுருங்கினா போதும். ரொம்ப வதங்கி முறுமுறுன்னு ஆகணும்லாம் கிடையாது. லைட்டாக சுருங்கினாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பார்த்திங்கன்னா ஆற வச்சுட்டு அது கூட பார்த்திங்கன்னா சால்ட்டு சேர்த்துடலாம். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இப்போது அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் செய்யும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் நான் செஞ்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அப்போ நான் தனியா இந்த மாதிரிலாம் நான் சேர்க்கலை, நார்மலாகவே செஞ்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு அதுவுமே. இப்போ தனியா அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட துவையல் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் முட்டை குழம்பு செஞ்சு வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் சாப்பிடலை. இதுலேயே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.